ரெடி போலாமா? ஹலோ வியூவர்ஸ், வெரி குட் மார்னிங். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரெயினர்ஸ். ஹைலி ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துட்ருக்கோம். சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேனுவல் காரில் வந்து டிரைவிங் கொடுத்துட்ருக்கேன் அவருக்கு. ஸோ அவர் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேளச்சேரியில் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. வேளச்சேரி லொக்கேஷனில் சாருக்கு வந்து கியர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, எப்படி வந்து சேஃபாக வண்டி ஓட்டணும் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி வந்து கொடுத்துட்ருக்கேன். ஹலோ சார். எப்படி சார் இருக்குது? எப்படி ட்ரைவ் பண்ணுறீங்க? மேனுவல் கார் தான். கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு 3 கிளாஸ் அட்டன் பண்ணிட்டேன். கரெக்டு. இது வந்து 4வது கிளாஸு. ஆமாம் சார். ஓரளவுக்கு ஆஃப் ரேஞ்சு ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் அடுத்து இன்னும் மார்க்கெட் ரோடு, நைட் டிரைவிங் அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். அதெல்லாம் கொஞ்சம் டஃப்பானதெல்லாம் கொஞ்சம் அட்டன் பண்ணால் தான். கண்டிப்பாக. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா சாருக்கு கொடுக்குற ட்ரைனிங்கில் உங்களுக்கு பக்காவாக ரெடி ஆகிடுவார். அவர் சூப்பராக வந்து ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதேமாரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும், என்ஜாய் பண்ணி ஓட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் தனித்தனியாக வந்து யூனிக்காக வந்து ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ அப்படி ட்ரைனிங் கொடுக்கறதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பக்காவாக இம்ப்ரூவ் ஆகிடுறாங்க. மேலே பிடிச்சி மேலே ஸோ பக்காவாக இம்ப்ரூவ் ஆகி சூப்பராக வந்து ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த ஒரு மூமெண்ட் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக அழகாக வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ சார் இப்போ ட்ரைவ் எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாருக்கு வந்து மேனுவல் வெஹிக்கிள் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு, ஃபோர்ட் ஃபீகோ. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கியர் அண்ட் செகண்ட் கியர் போட்டு ஓட்டும்போது உங்களுக்கு இது டீசல் வண்டி அப்படிங்கிறதுனால நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். வண்டியை பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல கண்ட்ரோல் இருக்கும். என்ஜாய் பண்ணி ஓட்டக்கூடிய ஒரு மூமெண்ட்டு தான். நம்ம சார் வந்து பார்த்தீங்கன்னா மதுராந்தகம்லேருந்து வந்து நம்ம சென்னை கார் ட்ரெயினர்ஸில் ஜாயின் பண்ணி வீக்கெண்டு சண்டே மட்டும்தான் ஒரு கிளாஸ் வராரு. ஏன்னா சண்டே மட்டும்தான் அவருக்கு டைம் இருக்குது. ஸோ எவ்ரி சண்டே வந்து நான் அவருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த ஹோல் டே வந்து பார்த்தீங்கன்னா சாரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பக்காவாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மெயின் ரோட்டில் ஓட்டுற அளவுக்கு அவரை பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். ஸோ எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க ஓட்டுறாரு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இந்த டைமில் எப்படி சார் இருக்குது, எப்படி ஓட்ட முடியுது உங்களால்? சூப்பர். ஸோ அதுதான் மெயின். உங்களுக்கு எல்லா விதமான கண்ட்ரோலுமே பக்காவாக வர ஆரம்பிச்சிருக்கு. அவருக்கு ஒரு கையை வந்து ஸ்டேரிங்கில் வச்சுருக்காரு, இன்னொரு கையை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கியரில் வச்சுருக்காரு. ஏன் இந்த மெத்தடில் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து கிளச் அமைக்க டக்குன்னு நியூட்ரல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வசதியாக இருக்கும். எஸ், அப்படியே போயிட்டே இருக்கலாம் சார் நீங்கள். வெரி குட். ஸோ இந்த கண்ட்ரோலில் அவர் ட்ரைவ் பண்ணி போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு பக்கா கண்ட்ரோல் வந்துடுது. ரெண்டாவது வந்து ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணிடுறாரு. எஸ், அவ்வளோதான் சார். கொஞ்சம் லைட்டாக ரைட்டில் நடுவுலேயே போயிட்டுருங்க. வெரி குட். ஸோ திடீர்னு வந்து உங்களுக்கு யாராவது வண்டி வருது, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்ற ஒரு வருத்தம்லாம் இல்லை. கிளச்சை அமைக்க அப்படியே நியூட்ரல் பண்ணுங்கள். அவ்வளோதான். நியூட்ரல் பண்ணிட்டு பிரேக்கை லைட்டாக டச் பண்ணுங்கள், வண்டி ஸ்லோ ஆகிடும். இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டெப் பிரேக்கு. ஏன்னா ஸ்டெப் பிரேக் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே பின்னாடி வரவங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிடும். நிறைய பேர் யோசிக்கிற விஷயம் வந்து என்ன சார், எனக்கு பிரேக் அப்ளை பண்ண தெரில, ஸோ அதில் தான் நான் ஸ்ட்ரகிள் ஆகிறேன் அப்படின்வாங்க. ஸோ அது மட்டும் முக்கியம் கிடையாதுங்க. எந்த டைமில் நம்ம கரெக்டாக பிரேக் அப்ளை பண்ணணுங்கிறது முக்கியம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பஸ்ஸு டயருக்கு அடியில் போய் பிரேக் அப்ளை பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா டயருக்கு அடியில் வந்து உங்களுக்கு வண்டி இழுத்துட்டு போயிடும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டருக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக்கை வந்து கரெக்டாக அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பிரேக்கை வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ ஸ்லோவாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது பின்னாடி இருந்து வரவங்களுக்கு உங்களுக்கு கிளியராக வந்து தெரியும், ஓகே இவர் வந்து ஸ்லோ பண்ணுறாரு, வண்டியை கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி வந்து உங்களுக்கு க்ளீனாக தெரியும். ஸோ இதில் வந்து பேனிக் ஆகாமல் நம்ம வந்து எப்படி ட்ரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். எஸ், வெரி குட் சார். அவ்வளோதான். கிளச் அமைக்க அப்படியே செகண்ட் போட்டுங்க சார். கிளச் அமுக்குங்க, செகண்ட் போடுங்க, பிரேக் எடுத்தாதீங்க, அப்படியே செகண்ட் கியர் போடுங்க. அவ்வளோதான் சார். வெரி குட். போகலாம், மெதுவாக போங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் தாண்டோன்னு லெஃப்ட்டு திரும்பணும், ஸ்லோவாக போய்க்குங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக போகிறாரு. ஏன்னா இது வந்து வேளச்சேரி பஸ் ஸ்டாப் இது உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய வெஹிக்கிள் வந்து கிராஸ் பண்ணுவாங்க, பீப்புள் வந்து கிராஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ரைட்டில் கொஞ்சம் லைட்டாக அப்படியே நேராக போய் லெஃப்ட்டு ஸ்லோவாக போங்க, கொஞ்சம் ரைட்டு போய் போங்க அப்படியே மெதுவாக. ஏன்னா உங்களுக்கு அதுதான் முக்கியம். ஸ்லோ. எஸ், இந்த இடத்துல லெஃப்ட்டு திரும்பிடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து லெஃப்ட் ஹேண்ட் எடுக்க போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் போட்டுட்டு அதே மாதிரி சைடில் வந்து வண்டி வருதா அப்படிங்கிறத ஒரு செக்ஷன் வந்து நம்ம லெஃப்ட் சைடு மிரர் பார்த்துக்கணும். பார்த்துட்டு ஒரு லெஃப்ட்டில் வந்து ஒரு 2 அடியிலேருந்து 3 அடி கேப் மெயின்டைன் பண்ணி தான் வந்து நம்ம திருப்பணும். ஏன் வந்து அந்த கேப்பை மெயின்டைன் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா
சைடில் 2 வீலர்ஸ் எதாவது வந்தால் கூட கிளச்சை கண்ட்ரோல் பண்ணுங்கள் சார். லைட் ஆக்சிலேட் கொடுத்து போயிட்டே இருங்க. முன்னாடி பார்த்து ஓட்டுங்க, அவ்வளோதான். சைடில் பார்க்கவே வேணாம். கிளச்சை ஏற்றிருக்கீங்க, கிளச்சை கொடுங்க, அப்போ தான் வண்டி போகும் உங்களுக்கு. அவ்வளோதான், சூப்பர். போகலாம் சார். செகண்ட் எத்தனை போடுறீங்க? ஓகே, வெரி குட். போகலாம், போங்க. ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான் சார். நீங்கள் ஆர்ன் கொடுத்துங்க. ஸோ யாராவது சைட்லேருந்து வரும்போது நீங்கள் லைட்டாக ஆரன் மட்டும் கொடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வார்னிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சேம் டைமில் நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட்டில் ட்ரைவ் பண்ணும்போது ரைட்டில் லெஃப்ட்டில் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக ஒரே செக்ஷன் நீங்கள் வந்து பக்காவாக ட்ரைவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த ஒரு மூமெண்ட்டை வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் வியூவர்ஸ், 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் சார் வந்து நம்மக்கிட்ட வந்து கற்றுக்க வராரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட கைடன்ஸ்லேருந்து அவர் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அதே மாதிரி எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து வந்து கற்றுக்குறோங்கிறது முக்கியம் கிடையாது, யார்கிட்ட கற்றுக்குறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் நம்மக்கிட்ட வந்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஜாலியாக வந்து நம்ம வந்து டீச் பண்ணுறோம். ஸோ அந்த ஃப்ரெண்ட்லினஸ்னால நீங்கள் வந்து சீக்கிரமாகவே கற்றுப்பீங்க. ரெண்டாவது வந்து உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ சாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஃப்ளோவில் தான். தேர்ட் கியர் போட்டுங்க சார். வெரி குட், அவ்வளோதான். தேர்ட் கியர் போட்டுங்க. கிளச் அழித்துங்க, பிரேக்கை தொடவே வேணாம், அப்படியே தேர்ட் கியர். கீர் மாற்றும் போது ஒன்லி கிளச்சு மட்டும் தான் சார் உங்களுக்கு. அப்படியே ரைட்டில் லைட்டாக திருப்பிட்டு போங்க. ஏன்னா ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு பாருங்கள், அவ்வளோதான். வெரி குட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு மார்க்கெட் ரோடு இது. ஸோ அந்த மார்க்கெட் ரோடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் வெஹிக்கிளும் வந்துகிட்டே தான் இருப்பாங்க, ஜிக்ஜாக்கா. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணோன்னா நம்மளோட மெயின் வந்து ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து போயிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் ரைட்டில் லெஃப்ட்லலாம் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா சைடில் வண்டி வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஒரு டென்ஷன் இருக்கும், ஐயோ வண்டி வருது அப்படிங்கிற ஒரு டென்ஷனில் நம்ம வந்து பண்ண வேண்டிய விஷயத்த கரெக்டாக பண்ண மாட்டோம். கிளச் அமைக்கி நியூட்ரல் பண்ண வேண்டியிருக்கும், அதை பண்ண மாட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங்கை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும், அதை பண்ண மாட்டோம். இந்த மாதிரி ஒரு டென்ஷன் வந்து நமக்கு வரும். ஸோ அதில் ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ட்ரைவ் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து ட்ரைவ் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் சைடில் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறீங்க, கிளச் அமைக்கி நியூட்ரல் பண்ணிடுங்க சார். கிளச் அமைக்கிங்க, நியூட்ரல் பண்ணுங்கள், அவ்வளோதான். ரைட்டில் அப்படியே போங்க, அப்படியே போங்க. பிரேக் லைட்டாக டச் பண்ணணும் சார், அழுத்தாதீங்க, விடுங்க. அப்படியே ஃபஸ்ட் கியர், அவ்வளோதான். கிளச் எப்பவுமே ஃபுல்லாக அழுத்திட்டு மெதுவாக போடுங்க. பிரேக்கில் காலை எடுத்துருங்க, பிரேக்கை தொடவே தொடாதீங்க, அவ்வளோதான். போகலாம் போங்க. கிளச்சை மட்டும் விடுங்க. ஏன்னா ரன்னிங்கில் இருக்கும்போது பிரேக் நீங்கள் அழுத்திட்டு இருந்தீங்கன்னா வண்டி போகவே போகாது. கிளச்சை விட்டிங்கன்னா தான் வண்டி போகும் உங்களுக்கு. எஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பக்கமும் வண்டி வரும். ஸோ பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போய்க்கணும். போகலாம் சார், போங்க, நடுவில் போங்க, அவ்வளோ போகலாம், போங்க, தைரியமாக போங்க. ரைட்டில் போய் போங்க. நீங்கள் மாட்டில் போயிட்டே இருங்க. அவங்க மாட்டில் அவங்க போவாங்க, அவங்க நம்ம மாட்டில் நம்ம போக வேண்டியதான். ஸ்லோவாக போங்க, ரைட்டில் போங்க. ரைட்டில் சார், ரைட்டில் திருப்புங்க. ஸ்டேரிங் ரைட்டில் திருப்புங்க. 4 இடம் அப்படி திருப்பிட்டு போங்க, போயிடாதீங்க. போகலாம் போங்க, போகலாம் போங்க. ஆக்சிலேட்டர் கொடுங்க, நல்லா கொடுங்க, அவ்வளோதான். சூப்பர். நீங்கள் அவங்கள பார்க்காதீங்க, அவங்க வந்து எலெக்ஷன் ஓட்டு கேட்குறாங்க, வேறு எதுவும் கிடையாது, வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் பயப்பட வேண்டியதே கிடையாது. இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் முன்னாடி பார்த்து ஓட்டின்னு போயினே இருக்க வேண்டியதான் சார். சைடில் பார்க்க வேண்டியது அவசியமே கிடையாது. நீங்கள் சுற்றி இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பயம் வரும். அந்த டென்ஷனில் வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிப்போம். சுற்றி இருக்கிற யாரையுமே பார்க்காதீங்க. எங்கே கேப் இருக்கோ அங்கே வண்டியை காமிங்க, கரெக்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்து போயினே இருங்க, அவ்வளோதான். ஒன்றுமே இல்லை. ஒரு சிம்பிளாக ஒரு ஜோக் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஒரு சிங்கம் உங்களை துரத்தினுக்குது, திரும்பி பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. பயத்தில் என்ன பண்ணுவீங்க? எங்கே காலியாக இருக்கோ அங்கே போயினே இருப்பீங்க. அதே மாதிரி தான் கார் ட்ரைவ் பண்ணுறதும். உங்களை ஒரு சிங்கம் வந்து ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எங்கே காலியாக இருக்கோ அங்கே வந்து நீங்கள் வந்து போயிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் வந்து நீங்கள் கரெக்டாக போயிட்டே இருக்கணும். ஸோ எதையுமே யோசிக்க வேண்டாம், நீங்கள் மாட்டில் சேஃபாக போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி மெத்தடு ட்ரைவிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ வீவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சார் வந்து உங்களுக்கு வேளச்சேரி லொக்கேஷனில் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த லொக்கேஷனில் நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு இருந்தாலும் செகண்ட் கியரில் மேனேஜ் பண்ணி பக்காவாக ஓட்டிகிட்டு இருக்காரு. செகண்ட் கியரில் மேனேஜ் பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து பக்காவான கண்ட்ரோல் வர ஆரம்பிச்சிருக்கு. மெயினாக அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. கிளச்சை கண்ட்ரோல் பண்ணுங்கள், அப்படியே போயிட்டே இருங்க சார், அவ்வளோதான். ஆக்சிலேட்டர் கொடுங்க நல்லா தைரியமாக. எஸ், வெரி குட். ஸ்டடி பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அந்த இடத்துல ஆக்சிலேட்டர் கொடுங்க சார், கிளச்சை விட்டுருங்க. ஆக்சிலேட்டர் கொடுங்க, நல்லா கொடுத்து முன்னாடி பார்த்து போயினே இருங்க சார், அவ்வளோதான். யோசிக்கவே வேண்டாம் சார். நீங்கள் உங்களுக்குன்னு இடம் காலியாக இருக்குது, ஸோ அதனால் நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஸோ அவர் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் கியர்லேருந்து தேர்ட் கியர் மூவ் ஆகிக்கோங்க சார். கிளச் அழுத்திட்டு, எஸ், அவ்வளோதான். சூப்பர். அப்படியே தேர்ட் போடுங்க, அவ்வளோதான். கிளச் அழுத்தி போடுங்க, அவ்வளோதான். கிளச்சை எப்போவுமே கம்ப்ளீட்டாக அழுத்திக்கணும் சார். ரைட்டில் திருப்புங்க. அந்த கார் எங்கே போகுது பாருங்கள்,
அந்த கார் பின்னாடியே போங்க நீங்கள் மாடல, நோ ப்ராப்ளம். ரைட்டில் போங்க, அவ்வளோதான். சூப்பர். போயிட்டே இருக்கலாம் சார், போகலாம் போங்க, மெதுவாக போங்க. கிளட்ச் அம்மி நியூட்ரல் பண்ணிங்க, அவ்வளோதான். போகலாம் போங்க, ஆக்சிலேட்டர் போட்டு போங்க, போகலாம் போங்க. நீங்கள் மாடலில் போயிட்டே இருங்க, அவ்வளோதான். கண்ட்ரோல் பண்ணி போயிட்டே இருக்கலாம் சார். செகண்ட் கியர் போட்டுங்க, கிளட்ச் ஆகிடுது. கிளச்சை மட்டும் அழுத்துங்க, பிரேக்கே தொடாதீங்க. ஒன்லி உங்களுக்கு கிளச்சு ஆக்சிலேட்டர் தான் யூஸ். பிரேக்கை நீங்கள் தொடவே கூடாது. எப்போ பிரேக்கை தொடணுன்னா ஊருக்குள்ள யாராவது வராங்க, இல்லை ஒரு ஜங்ஷனில் நம்ம வண்டியை ஸ்லோ பண்ண போகிறோம், ரொம்ப ஸ்பீடாக இருக்குது வண்டி அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் பிரேக்கை டச் பண்ணணும். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக்கை டச் பண்ண வேண்டிய கட்டாயமே நமக்கு கிடையாது. கிளச்சை கண்ட்ரோல் பண்ணுறோம், லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுக்குறோம், வண்டி வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும். மெயின் திங் அந்த ஸ்மூத்னஸ் தான். கீர் மாற்றிக்கோங்க. எஸ், அவ்வளோதான். அப்படியே தாடு, அவ்வளோதான் சார். கிளச்சை கண்ட்ரோல் பண்ணுங்கள், ஆக்சிலேட்டர் கொஞ்சம் கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஆக்சிலேட்டர் நல்லா கொடுங்க, தைரியமாக கொடுங்க சார். அப்போ தான் வண்டியை வந்து உங்களுக்கு பிக்கப் ஆகி போயிட்டே இருக்கும். எஸ், இப்போ பாருங்கள், பக்கா பிக்கப்பில் போயிட்டுருக்கு உங்களுக்கு. ஸோ வியூவர்ஸ், சார் வந்து பார்த்தீங்கன்னா மதுராந்தகம்லேருந்து வந்து நம்மக்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் கற்றுக்கிட்டு இருக்கார், சென்னை கார் ட்ரைனர்ஸில் ஜாயின் பண்ணி. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது வந்து சார் இன்னொருத்தர் வந்து சிறுவாபுரியிலேருந்து வந்து கற்றுக்க போகிறாரு. கிட்டத்தட்ட அதுவும் ஒரு 80 100 கிலோமீட்டர் கிட்ட. ஸோ அதனால் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து வந்து கற்றுக்குறோங்கிறது முக்கியமே கிடையாது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் வந்து பக்காவாக வந்து உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் பரவாயில்ல, அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்து பக்காவாக ட்ரெயின் பண்ணுறோம். ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, துபாயிலேருந்து ஒரு மேடம் வந்து எங்கிட்ட ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டு இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க செம்ம சூப்பராக ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து அப்பாயின்மெண்ட் முக்கியம். அப்பாயின்மெண்ட் நீங்கள் புக் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 8678981111. இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. பக்காவாக ட்ரெயின் பண்ணுறோம். 2 வீலர் அண்ட் 4 வீலர் ரெண்டுமே வந்து எக்ஸலண்ட்டான ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். நியூட்ரல் பண்ணிங்க சார் கிளச் அம்மிக்கு, அவ்வளோதான். கிளச் அழுத்துங்க, அவ்வளோதான். கிளச்சு ஆக்சிலேட்டர் தான் சார் வேலை. இப்போ தான் சார் பிரேக்கில் கால வைக்க போகிறீங்க. லைட்டாக டச் பண்ண விட்ருங்க, அழுத்தாதீங்க. சிக்னல் போட்டாங்க, அவ்வளோதான். அப்படியே செகண்ட் போட்டுங்க, அவ்வளோதான். இருங்க, வண்டி மூவ் ஆகும்போது அப்படியே போயிட்டே இருக்க வண்டி தான். போகலாம் போங்க, ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ வியூவர்ஸ், நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சென்னை கார் ட்ரைனர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ், பாய். ஹாய். ஸோ இன்றைக்கி என்னோட ஃபைனல் டே, 10th டே ஹைவே ட்ரைனிங். ஸோ 10 டேஸில் நான் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக கார் ஓட்ட கற்றுக்கிட்டேன். என்னெல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. சென்னை கார் ட்ரைனர்ஸ்னால 10 டேஸ் இஸ் நாட் அ லாங் டைம். அதனால் சின்ன டைமில் வந்து எனக்கு நல்லாவே கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்களும் இப்படி கம்மியான டயத்தில் ஆனால் நல்ல ப்ராப்பராக எல்லாம் கற்றுக்கணும், காரை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ்க்கு கால் பண்ணிவிட்டு சேருங்க. நல்ல கற்றுக்கலாம். 10 டேஸில் எல்லா இடத்துக்கும் ஓட்டுற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஸோ ப்ளீஸ் சேருங்க சென்னை கார் ட்ரைனர்ஸ். தேங்க்யூ. Bye.